இக்ஸின்னு சொல்றாங்கல்ல டாக்டர், அதுனா என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இன்ட்ரா சைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன் அப்படின்றதான் இக்ஸி என்ற வார்த்தையோட அது முழு எக்ஸ்பான்ஷன். அது ரொம்ப விந்து கம்மியாக இருக்குது ஒரு பேஷண்ட்டுக்கு. 1 மில்லியன் ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா கருமுட்டைக்கு பக்கத்தில் விட்டாங்கன்னா அது கருத்தரிக்காது. நிறைய விந்தணுக்கள் இருந்தால் தான், போதுமான விந்தணுக்கள் இருந்தால் தான் கருத்தரிக்கும். ரொம்ப 1-2 விந்தணுக்கள் தான் இருக்குது, இல்லை சில நேரம் விந்தணுக்களே இல்லைன்னா கூட விந்து பைகள்லேருந்து கொஞ்சம் விந்தணுக்களை ஊசி மூலமாக எடுக்கலாம். இந்த கொஞ்சமாக இருக்கிற விந்தணுக்களை வச்சு ஐவிஎஃப் பண்ண முடியாது, பண்ணால் ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை ஒரு விந்தணுவை எடுத்து ஒரு கருமுட்டையை பிடிச்சிக்கணும் இன்னொரு ஹோல்டரில். கருமுட்டைக்கு உள்ள இந்த விந்தணுவை இன்ஜெக்ட் பண்ணணும். எங்கே இன்ஜெக்ட் பண்ணுறோன்னா சைட்டோபிளாசத்துக்குள்ளே கொண்டு போய் விட்டுருவாங்க. விந்தணு கருமுட்டையோட சேர்ந்து கருவாகி அது ஒரு குழந்தையாக மாறும். ப்ரொசீஜரில் மட்டும் ஐவிஎஃப்ல விந்து கருமுட்டை சேர்த்து வச்சுருவாங்க. இங்கே ஒரு கருமுட்டை எடுத்து பிடித்து கொண்டு ஒரு விந்தணுவை எடுத்து அது உள்ளே இன்ஜெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. இது இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன். இதனுடைய ரேட்டு சக்ஸஸ் நல்லாவும் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப விந்தணுக்கள் கம்மியாக இருக்கிறவங்க, விந்தணுக்களே இல்லாதவர்களுக்கு இந்த முறையில் கருத்தரிக்க முடியும். ஏன்னா விரையிலிருந்து விந்தணுக்களை எடுத்து இது ரொம்ப பாப்புலராக உலகம் முழுவதும்